Hi friends, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஹோப்ஸ் காலேஜில் இருக்கிற தி ஸ்நாக்கி ஸ்கோப் தான் வந்திருக்கோம். இந்த கடையோட லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராம்ராஜ் காட்டன் இருக்குல்ல, அதை ஒட்டின மாதிரி பக்கத்துலேயே அண்டர் கிரவுண்டில் தான் இந்த கடை இருக்குது. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா யூஸ்வலாக இல்லாத மற்ற கடைகளில் கிடைக்காத புது புது ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதாவது நம்ம ஈவினிங்க்கு வந்துட்டு ரொம்ப யம்மியாக சீஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடைக்கு வந்தீங்கனாலே போதும், அவ்வளோ வெரைட்டி. ஸோ ஒரு ஃபுட்டுக்கும் பார்த்துட்டோம் நம்ம ஆர்டர் பண்ணோன்னா ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் இவ்வளோ டைம்னு சொல்லிடுறாங்க. ஸோ 20 minutes 15 minutes அப்படின்னா அந்த டைமிங்குள்ளே வந்து நமக்கு வந்து ஃபுட் சர்வ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் வந்துட்டு இங்கே வந்து நம்மளோட பேம்ப்ளெட்டில் என்னென்ன வந்துட்டு ஃபுட் வெரைட்டிஸ் என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அதே போல் இன்றைக்கி ஸ்பெஷல் ஃபுட் என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு அவங்க வந்து டிஸ்பிளேயில் வந்துட்டு போர்டில் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஃபுட்டு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கடையோட ஸ்பெஷல் ஃபுட் என்னென்னு கேட்டோம். மோசிரிலோ ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சொன்ன ஒரு 20 minutesல வந்துருச்சு. 5 பீஸ் இருந்தது. அதில் வந்துட்டு செம்மையாக வந்து சீஸியாக வந்துட்டு இருந்தது. ஸோ சீஸி லவர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஃபுட் அப்படின்னு சொன்னால் செம்மையாக இந்த மோசரிலோ ஸ்டிக்ஸை வந்து சொல்லலாம். இதோட ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 ரூபா வருதுங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் சூப்பி மோமோஸ் தாங்க. அப்படி காரசாரமாக அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா நான் நார்த்தில் போய் சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் வந்து ட்ரையாக அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஒரு சூப்பி வந்துட்டு செம்மையாக இருந்தது. பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே காரசாரமாக அப்படியே அந்த சாஸியாக அப்படி கட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு அவ்வளோ காரசாரமாக அந்த காய்கறி இதெல்லாம் சேரும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த டிஷ் தான் சொல்லணும். ரெண்டாவதாக வந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு திருப்பி கூட இன்னொரு பிளேட் வாங்கலான்னு சொல்லலாம். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதுலே ரேட் கம்மி தாங்க, 150 ரூபா. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ரொம்ப இந்த கடைக்கு எதுக்காக வந்தேன் அப்படின்னா லசாக்னே சாப்பிட்ணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த ஷாப்புக்கு வந்ததே. ஸோ இதில் வந்துட்டு ஃபுல் சீஸு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லசாக்னேலே சீஸியில் வெஜ்ஜு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்துட்டு அன்றைக்கி நான்வெஜ்ஜு வந்து வேண்டாம், எனக்கு வந்துட்டு வெஜ்ஜு வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அந்த பிளேட்டரோட வந்துட்டு அந்த வந்து கிரிப்போடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அழகாக நம்ம 4 பேர் போயிருந்தோம், கட் பண்ணி 4 பீஸ் சாப்பிடணும், நச்சுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் க்ரீமியாக அவ்வளோ செம்மையாக இருந்தது. உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இழுக்கும் போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்ட்டு. சீஸி லவர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஆனால் உள்ளே ஃபுல்லாக காய்கறி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு திங் என்ன அப்படின்னா காய்கறியை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஸோ வந்து நான்வெஜ் லவர்ஸாக இருந்தால் இனிமேல் வந்து வெஜ்ஜு வந்து வாங்காதீங்க, பெஸ்ட்டு டு கோ டு நான்வெஜ்ஜு வந்துட்டு நம்ம வாங்கி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காய்கறிகளை வந்து நம்ம வந்து இதில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆர்டர் பண்ணதாங்க மேக் அண்ட் சீஸ் யம்மி ட்ரீட். பார்க்கவே வந்துட்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அந்த ஸ்நாக்கும் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய சைஸ் பன்னோ பப்ஸுக்குள்ளேயோ வந்துட்டு பாஸ்தாவை வந்து நம்ம ஸ்பூனில் வச்சு சாப்பிடுமோ அதுவே வந்து ஒரு பப்ஸ் மாதிரி உள்ளே வந்து ஸ்டஃபிங் அந்த ஒயிட் பாஸ்தாவை வச்சு க்ரீமியாக கொடுத்தா எப்படி இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. அந்த கிறிஸ்பியான அந்த பன்னு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஒயிட் சாஸி பாஸ்தாவை நம்ம வந்துட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. ஸோ சீஸி லவர்ஸ்க்கு வந்து இந்த ஷாப் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லுவேன். ஸோ இது ஒன்று வாங்கினோம், அதுலேயும் வந்துட்டு நம்ம சாஸை ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ சாஸ் வேணாங்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு ஏற்கனவே ரொம்ப க்ரீமியாக இருக்கனால இதையும் சாப்பிட்லாம். ஸோ அந்த கலர் ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு இன்னும் டெம்டிங்காக இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப வந்து சீஸ் லவர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவுமே ஒரு பிடிச்சமான ஃபுட்டு, பிடிச்சமான கடைனா இதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் குடும்பத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய லைக், ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.